மரீசூசை பார்ப்போற்றும் திருக்குடும்பம், இறைவனின் திருவுலமே நிறைவேற்றும் திருக்குடும்பம். இயேசு மரீசூசை பார்ப்போற்றும் திருக்குடும்பம், இறைவனின் திருவுலமே நிறைவேற்றும் திருக்குடும்பம். நேர்மையின் இலக்கணம் சூசை, தூய்மையின் பிறப்பிடம் மரியா. நேர்மையின் இலக்கணம் சூசை, தூய்மையின் பிறப்பிடம் மரியா. இருவரின் மகனாய் இறைவனின் சுடனாய் உலகில் வாழ்ந்தவர் இயேசு, நிறைவாழ்வினை தந்தவர் இயேசு. இயேசு மரீசூசை பார்ப்போற்றும் திருக்குடும்பம், இறைவனின் திருவுலமே நிறைவேற்றும் திருக்குடும்பம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித யோசேப்பு புனித கன்னிமரியாவின் கணவர் என்கிற பெருவிழாவை இன்று நாம் சிறப்பித்து கொண்டாடுகிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்நாளின் விழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறோம். இதோ நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான ஊழியரை ஆண்டவர் தம் வீட்டிற்கு தலைவராக ஏற்படுத்தினார். சகோதர சகோதரிகளை, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம்,
வெளிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய ஆண்டவரே, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 4-5, 12-14 மற்றும் 16 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று உன் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறகும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. See
தாயாக நம்பி வந்தோம். வாழ்வில் ஒளியேற்றவா, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி இனி தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி இனி தேற்றவே, நெஞ்ச நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா, தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோம். வாழ்வில் ஒளியேற்றவா, அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே, உன் சுவாச காற்றினில் கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுவே, உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே, உன் சுவாச காற்றினில் கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுவே, நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோயில் குடிக்குள்ள நீவா, நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோயில் குடிக்குள்ள நீவா, தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோம். வாழ்வில் ஒளியேற்றவா. இரண்டாம் வாசகம். எதிர்நோக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்த வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 13, 16 முதல் 18 மற்றும் 22 முடிய. சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினருக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால்தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருஞ்செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் எல்லாருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராயிருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆயத்த மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 16 மற்றும் 18 முதல் 21 வரை மற்றும் இறை வார்த்தை 24. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து எனும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புவுக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. புனித சூசையப்பருடைய பெருவிழாவை சிறப்பித்து கொண்டாடும் இந்த நாளில் புனித சூசையப்பருடைய பரிந்து பேசுதலும் அவருடைய பராமரிப்பும் நமக்கு என்றென்றும் கிடைக்க சிறப்பாக இந்த நாளில் வேண்டிக் கொள்வோமாக. புனித சூசையப்பர் திருக்குடும்பத்தின் பாதுகாவலர், நம் குடும்பத்தின் பாதுகாவலராகவும் இருக்கின்றார். நம் குடும்பத்திற்கு எந்தவிதமான ஆபத்தும் தீங்கும் ஏற்படாமல் நம் குடும்பத்திற்காக என்றென்றும் பரிந்து பேசுகிற இப்புனிதரிடத்தில் சிறப்பாக இந்த நாளில் செபிப்போம். புனித சூசையப்பர் தொழிலாளர்களின் பாதுகாவலராக இருக்கிறார். உழைப்பின் முன்மாதிரியாக இருக்கிறார். அவருடைய பரிந்துரையால் நம் உழைப்பு ஆசிர்வதிக்கப்பட வேண்டும். நம்முடைய தொழிலில் நாம் நல்ல முன்னேற்றம் காண வேண்டும். பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி பெற வேண்டும் என்று சிறப்பாக இப்புனிதரிடத்திலே இந்நாளில் நாம் வேண்டிக் கொள்வோம். புனித சூசையப்பர் நோயாளர்களின் பாதுகாவலராக இருக்கின்றார். பல நோய்கள் நம்மை வாட்டி வதைக்கின்றது. பல பேர் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் சில பேருக்கு இதய கோளாறுகள், சிறுநீரக கோளாறுகள் ஏற்படுகிறது. தோல் வியாதிகள் வருகின்றது. உடலில் புண்கள் ஏற்பட்டிருக்கிறது. இங்கும் அங்குமாக மூட்டு வலி, கை கால் வலிகள் என்று பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறவர்களாக நாம் இருக்கின்றோம். புனித சூசையப்பரிடத்தில் நம் நோய்களுக்காக அவர் பரிந்து பேசும்படியாக சிறப்பாக இந்த நேரத்திலே வேண்டிக் கொள்வோம். புனித சூசையப்பர் நல்ல மரணத்தின் பாதுகாவலராக இருக்கின்றார். மரணத்தின் போது சாத்தானினுடைய சோதனைகள் அதிகமாக இருக்கும். சாத்தான் நம்முடைய ஆன்மாவை கவர்ந்து கொள்வதற்கு அவன் நம்மை மேலும் மேலும் சோதிப்பான். அப்படிப்பட்ட இக்கட்டான நெருக்கடியான வேளையில் புனித சூசையப்பர் நம் ஆன்மாவை பாதுகாக்கக்கூடியவராக, நம் ஆன்மாவிற்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். சிறப்பாக இந்த புனிதரிடத்திலே வேண்டிக் கொள்வோம். மேலும் அமைதியின், பொறுமையின் தூதுவராக இருக்கின்ற
புனித சூசையப்பரிடத்தில் சிறப்பாக இந்த நாளில் நாம் வேண்டி ஜெபிக்கின்ற ஒரு விண்ணப்பம் என்றால் இந்த உலக அமைதி, சமாதானம். போர் சூழல் ஏற்பட்டு நாடுகளுக்கிடையே போர் பதட்ட நிலை நீடித்துக் கொண்டிருக்கிற இவ்வேளையில் உலகில் அமைதி நிலவ வேண்டும், சமாதானம் உண்டாக வேண்டும் என்று சிறப்பாக இந்த புனிதரின் வழியாக இந்த நாளில் நாம் ஜெபிப்போமாக. ஆமென். இதோ நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான ஊழியரை ஆண்டவர் தம் வீட்டிற்கு தலைவராக ஏற்படுத்தினார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, புனித சூசையப்பருடைய பெருவிழாவில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இவ்விழாவின் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். புனித சூசையப்பருடைய பெயரில் நிறைய நிறுவனங்கள் இருக்கின்றன, தொழில் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன, நிறைய சபைகள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன. புனித சூசையப்பருடைய பெயரினால் திருத்தலங்கள், ஆலயங்கள் ஏராளமாய் இருக்கின்றன. குறிப்பாக புனித சூசையப்பர், என் அன்பு சகோதர சகோதரிகளே, பல நிலைகளில் நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு சிறந்த புனிதராக தாயாம் திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்றது. புனித சூசையப்பருடைய பெயரை தாங்கியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் சிறப்பான விதத்தில் நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகிறோம். புனித யோசேப்பு, சூசையப்பர், சூசை, சூசையம்மாள், வலனார், வலன் என்று பல பெயர்கள் புனித சூசையப்பருடைய பெயரினால் நாம் நம்முடைய பெயர்களை தாங்கியிருக்கின்றோம். வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைய நாளினுடைய இறை சிந்தனைக்குள் நாம் நுழைவோம். அமெரிக்காவின் புனித லூயிஸ் என்கிற இடத்தில் உள்ள புனித யோசேப்புவினுடைய ஆலயத்தில் நடந்த ஓர் அற்புதம், அதிசயம். 1864 ஆண்டில் காலரா நோய் அதிகமாக பரவிக் கொண்டிருந்ததாம். அதனால் ஏராளமான மக்கள் உயிரிழந்து கொண்டிருந்தார்கள். காலராவினுடைய அச்சுறுத்தல் மக்களிடையே அதிகமான உயிர் சேதத்தையும் பீதியையும் கிளப்பியிருக்கிறது. அந்த சூழ்நிலையில்தான் புனித யோசேப்புவினுடைய ஆலயத்தில் மக்கள் ஒன்றாக இணைந்து வந்து கூடி யோசேப்பை நோக்கி செபித்திருக்கிறார்கள். இந்த தேவாலயத்தில் இருந்து செபித்த ஒவ்வொருவரும் அந்த காலரா நோயிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். யாருக்கும் எந்தவிதமான ஆபத்தும் தீங்கும் ஏற்படாமல் புனித சூசையப்பர் அந்த தேவாலயத்தில் கூடி செபித்த எல்லோரையும் பாதுகாத்தார் என்பது இன்றளவும் அந்த ஆலயத்தில் பேசப்படுகிற ஒரு சிறந்த அற்புதம், அதிசயமாக கருதப்படுகிறது. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, புனித யோசேப்புவினுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் சில முக்கியமான விஷயங்களை மீண்டும் மீண்டும் நாம் நினைவுபடுத்தி புனித சூசையப்பருடைய பரிந்து பேசுதலுக்காக வேண்டி ஜெபிக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் தியானிக்கவும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ளவும் இன்றைய திருவிழா நமக்கு அழைப்பு தருகிறது. முதலாவது அவருடைய நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும். மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 24வது இறைவார்த்தையில், யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். அவருக்குள் ஒரு போராட்டம் இருந்தது, ஒரு தயக்கம் இருந்தது. திருமணமாகாமலேயே கருவுற்றிருக்கிற அன்னை மரியாவை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்கிற தயக்கம் அவருக்குள் இருந்தது. ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு
அவர் முற்றிலுமாக கீழ்ப்படிந்து அந்த வானதூதர் சொன்னதை முழுமையாக நம்பி விசுவசித்து அன்னை மரியாவை அவர் ஏற்றுக்கொண்டார். இறை திருவுளத்தின்படி அவர் நடந்தார். அதனால் நம்பிக்கையின் முன்மாதிரியாகவும் கீழ்ப்படிதலில் சிறந்த முன்மாதிரியாகவும் புனித யோசேப்பு திகழ்கிறார். அவரிடமிருந்து இந்த நற்பண்பை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவர் ஒரு நீதிமான், நேர்மையாளர். மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 19வது இறைவார்த்தை சொல்லுகிறது, அவருடைய கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். புனித யோசேப்பு ஒரு சிறந்த நேர்மையாளராக இருந்திருக்கிறார், நீதிமானாக வாழ்ந்திருக்கிறார். அதனால்தான் அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு பல தந்தைமார்களுடைய பாதுகாவலராக இருக்கிறார். குடும்பங்களின் பாதுகாவலராக புனித சூசையப்பர் திகழ்கின்றார். உழைப்பாளர்களினுடைய பாதுகாவலராக இருக்கிறார். ஏனென்றால் உழைப்பில் அவர் கடைபிடித்த நேர்மை, குடும்பத்தில் அவருக்கு இருந்த நேர்மை, இது எல்லாம் அவரை ஒரு மிகச்சிறந்த பண்பாளராக உயர்த்தியது. நீதிமான் என்று ஆண்டவராலேயே அவர் அங்கீகரிக்கப்படுகின்ற நிலையை விவிலியம் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த நவீன உலகத்தில் நாம் யாரையாவது ஏமாற்றி எப்படியாவது தந்திர மந்திரங்களை செய்து பொருள்களை விற்றுவிட வேண்டும், ஏமாற்றிவிட வேண்டும், சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்று எல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, புனித யோசேப்பு நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி. அவருடைய நேர்மையும் அவருடைய நீதி உள்ள தன்மையும் நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டாய் இந்த நாளில் திகழ்கிறது. மூன்றாவது, அவரிடத்தில் இருந்த பொறுமை, அமைதி. அன்பு சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும், ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். எவ்வளவு பொறுமை, அமைதி அவரிடத்தில் இருக்க வேண்டும். விவிலியத்தில் ஒரு வார்த்தை கூட பேசாத ஒரு புனிதர் என்றால் புனித யோசேப்பு. அவருடைய வாழ்க்கை பல நேரங்களில் சங்கடங்கள் மிகுந்ததாக, துன்பங்கள் நிறைந்ததாக, ஏற்றுக்கொள்ள முடியாததாக, தயக்கம் நிறைந்ததாக இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார். துன்பமான சூழ்நிலையிலும் இக்கட்டான நெருக்கடியான வேளையிலும் அமைதியோடு இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு புனிதரை விழாவாக கொண்டாடுகிற இந்த நாளில் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த புனிதருடைய நற்பண்புகள் நம்மிடத்திலும் இருக்க வேண்டும் அல்லவா? நிச்சயமாக அவரிடத்தில் இருந்த பொறுமையும் அமைதியும் நம்மிடத்திலும் நிச்சயம் வேண்டும். இந்த உலகத்திற்கே இன்றைக்கு இந்த பொறுமையும் அமைதியையும் தேவைப்படுகிறது. இந்த உலகம் அமைதி இழந்து கிடக்கிறது. எங்கு பார்த்தாலும் போர், தீவிரவாதம், சண்டை, கலவரங்கள், உயிர் பலிகள், குண்டு சத்தங்கள், ஏவுகணைகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. அமைதி நிலவ வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் பொறுமை அவசியம். புனித சூசையப்பருடைய விழாவில் அமைதிக்காக, பொறுமைக்காக, இந்த உலகத்தின் சமாதானத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே. நான்காவது, உழைப்பும் உதவியும். அவர் எப்படி கடினப்பட்டு உழைத்தார், தன் குடும்பத்திற்காக உழைத்தார், குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக உழைத்தார், தன்னிடத்தில் இருப்பதை எப்படி பிறரோடு பகிர்ந்து கொண்டு பெரும் உதவி செய்து வாழ்ந்தார் என்பதை அவருடைய வாழ்க்கை நமக்கு இன்றைய நாளில் சொல்லிக் கொடுக்கிறது. மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 55வது இறை வார்த்தை மற்றும் மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 13 முதல் 15 வரை உள்ள இறை வார்த்தைகள் அவருடைய உழைப்பிற்கு சான்றாக நமக்கு எடுத்து சொல்கிறது. இவர் தச்சருடைய மகன் அல்லவா?
இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை இவர் செயலாற்றுகிறார்? இப்படியெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லுகிற போது அந்த இயேசுவை பற்றி இப்படி மக்கள் பேசுவதற்கான அடிப்படை காரணம் புனித யோசேப்பு. அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் ஒரு தச்சர், கடுமையான ஒரு உழைப்பாளி. தன் குடும்பத்தை முன்னேற்றுவதற்காக அவர் கடினப்பட்டு உழைத்து ஒரு நேர்மையாளராக, சிறந்த உழைப்பாளராக தன் வாழ்க்கையில் இருந்தார். அதனால்தான் இன்றைக்கு தொழிலாளர்களின் பாதுகாவலராக புனித சூசையப்பர் போற்றப்படுகிறார். எந்த தொழிலை நாம் செய்து கொண்டிருந்தாலும் புனித சூசையப்பரை நாம் மனதில் கொண்டு இந்த நாளிலே செபிப்போம். நம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண, தொழிலில் நேர்மையோடு நாம் நடந்து கொள்ள புனித சூசையப்பரின் வழியாக நாம் செபிக்க வேண்டும். ஐந்தாவது, பாதுகாப்பும் பராமரிப்பும். மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை, யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்திற்கு புறப்பட்டு சென்றார். எப்படி அன்னை மரியாளையும் குழந்தை இயேசுவையும் புனித யோசேப்பு பாதுகாத்தார், பராமரித்து வழிநடத்தினார் என்பதற்கு உதாரணம். அவர்கள் இக்கட்டான நெருக்கடியான வேலைகளை சந்தித்த போது, குழந்தை இயேசுவை கொன்று விடுவதற்காக ஏரோது தேடிய போது முழுமையான பாதுகாப்பை வெளிப்படுத்துகிறார். முழுமையான பராமரிப்பில் அவர்களை வழிநடத்துவதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் குடும்பத்தையும் பாதுகாப்பவர், நம் குடும்பத்திற்காக பரிந்து பேசுபவராக புனித யோசேப்பு திகழ்கிறார். இந்த உண்மையை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். அவரிடத்தில் இருக்கின்ற இந்த நற்குணங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்று கடைபிடிக்க முயற்சி செய்வோம். ஒரு முறை ஒரு ஏழை தன் குடும்பத்திற்காக வந்து அவரிடத்திலே உணவு வேண்டி கேட்கிறான். நானும் என் குடும்பமும் மிகுந்த வறுமையில் இருக்கின்றோம், உணவுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கின்றோம், கொஞ்சம் உதவி செய்யுங்கள் என்று அவரிடத்தில் கேட்டு வந்தபோது, தான் வறுமையிலும் ஏழ்மையிலும் இருந்தாலும் தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் புனித யோசேப்பு அந்த ஏழை எளியவருக்கு எடுத்து கொடுத்து அனுப்பினார். அதை கொடுப்பதை பார்த்த உடனே மகிழ்ச்சி அடைந்த அந்த ஏழையானவனும், நிச்சயமாக நான் வந்து ஒரு நாள் இதற்கு கைமாறு செய்வேன் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஆனாலும் எந்த விதமான கைமாறையும் எதிர்பார்க்காமல், தனக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முழு மனதோடு பிறருக்கு உதவி செய்கின்ற நல்லுள்ளம் படைத்தவராக புனித யோசேப்பு திகழ்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான நாளிலும் கூட புனித சூசையப்பரின் வழியாக இந்த நற்குணங்களை எல்லாம் நாம் ஒப்பு கொடுத்து செபிக்க வேண்டும். நம் வாழ்க்கையிலும் இவற்றை நாம் ஏற்று கடைபிடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு புனிதர் நம் குடும்பத்தின் பாதுகாவலராக, நம் உழைப்பின் முன்மாதிரியாக, நோயாளிகளை குணப்படுத்தி அவர்களுக்காக பரிந்து பேசுகின்ற சிறந்த புனிதராக இருக்கிறார். சிறப்பாக மன்றாடுவோம். ஆண்டவருடைய அருட்துணையை புனித சூசையப்பரின் வழியாக, அவரின் பரிந்து பேசுதலின் வழியாக வேண்டி மன்றாடி செபிப்போமாக. ஆமீன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகள் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும்
தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வு நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நம் விண்ணப்பங்களையும் மன்றாட்டுக்களையும் ஜெபங்களையும் மீண்டும் மீண்டும் நாம் ஜெபிக்கிற போது கடவுளுடைய இதய கதவை நாம் தட்டுகிறோம். அவருடைய இரக்கத்திற்காக, அவர் நமக்கு செய்ய போகின்ற நன்மைக்காக மீண்டும் மீண்டும் தூபம் போல அவருடைய திருமுன்னிலையில் நாம் நறுமண புகையாக நம்முடைய மன்றாட்டுக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். திருச்சபைக்காக, திருச்சபையின் வளர்ச்சிக்காக சிறப்பான விதத்தில் மன்றாடுவோம். இந்த உலகம் போர் பதற்றத்தில் இருக்கிறது. உலக நாடுகளிடையே சண்டை சச்சரவுகள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அமைதியும் சமாதானமும் பெற ஜெபிப்போம். நம் குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். புனித சூசையப்பர் எப்படி பொறுப்போடு தன் குடும்பத்தை பேணி பாதுகாத்து பராமரித்தாரோ, நாமும் பொறுப்புள்ளவர்களாய் நம் குடும்பத்தை பாதுகாக்க, நல்ல கணவனாக மனைவியாக இணைந்து வாழ, பிள்ளைகளுக்கு தேவையான கடமைகளை பொறுப்புணர்ந்து செய்ய மன்றாடுவோம். நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். இந்த நேரத்திலும் என்னிடத்தில் தனிப்பட்ட விதத்தில் பல சகோதர சகோதரிகள் ஜெபிக்க சொல்லி வேண்டி மன்றாடி இருக்கிறார்கள். 10 ஆண்டுகளுக்கு பிறகு கருவுற்றிருக்கிற அந்த பெண் ஆண்டவருடைய அருளுக்காக மன்றாடுகிறார். புனித சூசையப்பருடைய பரிந்து பேசுதலை இந்த நாளில் வேண்டி ஜெபிக்கின்றார். ஒரு சகோதரன் தன் தாய்க்கு வந்திருக்கிற நெருக்கடியான நிலைக்காக ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்கிறார். அந்த தாய் சுகமடைய, குணமடைய மன்றாடுவோம். ஒரு அருட்சகோதரி தனிப்பட்ட கருத்துக்காக மன்றாடச் சொல்லி அவருடைய குழும வாழ்வு சிறப்புற அமைவதற்காக மன்றாடச் சொல்லியிருக்கிறார். சிறப்பாக ஜெபிப்போம். இப்படி எத்தனையோ விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்கள் எல்லாவற்றையும் இந்த பலிப்பீடத்திலே ஒப்பு கொடுத்து புனித சூசையப்பருடைய பரிந்து பேசுதலின் வழியாக மன்றாடுவோம். முதியவர்களுக்காக ஜெபிப்போம். மரண வேதனையில் படுத்து கிடக்கிறவர்களுக்காக மன்றாடுவோம். நம் குடும்பத்தில் மரித்தவர்களின் ஆன்மைகளை பாற்றிக்காக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன்.
காணிக்கை தர நான் வருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்ன கொடுக்காமல் பொருள் கொடுத்தால், என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால், என்னைதான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன், என்னைதான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பள்ளி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தவும் ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவனே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாக கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவியின் நிழலிட்டதால் அந்த அன்னை கருதரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானகத் தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
புனித சூசையப்பரிடத்தில் இருந்த நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும், அவரிடத்தில் இருந்த நீதியும் உண்மையும் நேர்மையும், அவரிடத்தில் இருந்த பொறுமையும் தாட்சியும் பணிவும் அமைதியும், அவரிடத்தில் இருந்த உழைப்பும் உதவி செய்யும் நல் உள்ளமும், அவரிடத்தில் இருந்த பாதுகாப்பும் பராமரிப்பும் நமக்கும் வேண்டி சிறப்பாக இந்த காணிக்கைகளோடு நம்மையும் அர்ப்பணம் செய்வோம். தூய ஆவியானவருடைய அருட்துணைக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மக்குழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, உயிர் திருமதி நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமகோளியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான இன்றைய நாளினுடைய விழா நாயகர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குவந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவனே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவனுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித சூசையப்பருடைய பெருவிழாவில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற அமைதியை ஒருவர் மற்றவருடன் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம்
பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என்னாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என்னாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். அருளமுதைந்தார். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, புனித சூசையப்பருடைய இந்த திருவிழாவை நாம் அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடி ஜெபிப்பதற்கு பாடல்களை பாடி இசையை மீட்டு சிறப்பான விதத்தில் இன்றைய நாளினுடைய திருவழிபாட்டிற்கு முழுமையாக உதவி செய்திருக்கிற நம்முடைய பங்கினுடைய இளையோர்கள் சிறப்பான விதத்தில் கிரண் மற்றும் ஆகாஷுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை, ஜெபங்களை தெரிவிப்போம். இந்த பிள்ளைகளை கடவுள் தொடர்ந்து தன்னுடைய கருவியாக பயன்படுத்த சிறப்பான விதத்திலே இந்த பிள்ளைகளுக்காக இந்த திருவிழாவிலே மன்றாடுவோம். நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, உன் தலைவரின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லா உமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து உமருட்கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. புனித சூசையப்பருடைய பாதுகாப்பிலும் அவருடைய பரிந்து பேசுதலிலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. தந்தையாக இயேசுவை காத்தவரே,
திரு குடும்பத்துடன் வாய்மையுடன் வாழ்ந்தவரே, ஆபத்திலே காத்து வரும் யோசேப்பே, எம்மையும் எம் குடும்பத்தையும் காத்தருளும். தந்தையாக இயேசுவை காத்தவரே, திரு குடும்பத்துடன் வாய்மையுடன் வாழ்ந்தவரே, ஆபத்திலே காத்து வரும் யோசேப்பே, எம்மையும் என் குடும்பத்தையும் காத்தருளும். நல்வாய்மையானவரே, பெரும் தூய்மையானவரே, நல்ல பண்பு கொண்டவரே, நல்வாய்மையானவரே, பெரும் தூய்மையானவரே, நல்ல பண்பு கொண்டவரே. வளமையிலே சுவை வளர்த்தவரே, பொறுமைகள் கற்று தந்து வாழ்ந்தவரே, வளமையிலே சுவை வளர்த்தவரே, பொறுமைகள் கற்று தந்து வாழ்ந்தவரே, தந்தை என்ற இதயத்துடன் கன்னிமரி தாயுடனே கணவராய் வாழ்ந்த தூய வளனாரே, தந்தை என்ற இதயத்துடன் கன்னிமரி தாயுடனே கணவராய் வாழ்ந்த தூய வளனாரே, நல்வாய்மையானவரே, பெரும் தூய்மையானவரே, நல்ல பண்பு கொண்டவரே, தந்தையாக இயேசுவை காத்தவரே, திரு குடும்பத்துடன் வாய்மையுடன் வாழ்ந்தவரே, ஆபத்திலே காத்து வரும் யோசேப்பே, எம்மையும் எம் குடும்பத்தையும் காத்தருளும்.